சுடலைமாட சுவாமியின் உண்மையான வரலாறு. இவர் ஏன் இந்த பூலோகத்தில் தோன்றினார்? இவரை வழிபட்டால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்? தீராத நோய்களை தீர்த்து வைப்பார் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா? அனைத்தையும் பார்ப்போம். ஒருமுறை கைலாயத்தில் வீற்றிருந்த சிவபெருமான் பூலோகத்தில் வாழும் உயிர்களுக்கு உணவளிக்க விரும்பினார். சிவபெருமான் இந்த பணியை முழுமையாக செய்து வருகிறாரா என்று பார்வதி தேவிக்கு சிறு சந்தேகம் எழுந்தது. உடனே பார்வதி தேவி ஒரு சிறு எறும்பை பிடித்து காற்று புகாத குப்பில் அடைத்து வைத்தாள். தனது பணியை முடித்து வந்த சிவபெருமானிடம் பார்வதி கேட்டார், சுவாமி, இன்று அனைத்து உயிர்களுக்கும் படியடைந்து விட்டீர்களா என்று கேட்டார். சிவனோ, அதில் என்ன சந்தேகம், ஆமாம் என்றார். உடனே பார்வதி குப்பில் அடைத்து வைத்திருந்த அந்த எறும்பை திறந்து விட்டார். அப்போது சற்றும் எதிர்பாராமல் அந்த எறும்பின் வாயில் ஒரு அரிசி இருந்தது. உடனே பார்வதி தான் செய்தது தவறு என்று உணர்ந்தாள். இதை கண்ட சிவன் கோபமடைந்து, சந்தேகமடைந்து என்னை சோதித்தாயா நீ என்று கேட்டார். பின்னர் இன்று முதல் நீ காட்டு பேச்சியாக மாறி காடுகளில் அலைந்து கொண்டிரு என்று பார்வதிக்கு சாபமிட்டார். பார்வதியோ சிவனிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் சிவன் கூறியது, வனப்பேச்சியாக அலையும் நீ மயானத்தில் என்னை வேண்டி தவமிரு, உரிய காலத்தில் ஏற்கிறேன் என்று கூறிவிட்டு மறைந்தார். பார்வதி வனப்பேச்சியாக காடுகளில் அலைந்து திரிந்து மயானத்தில் சிவனை வேண்டி கடும் தவமிருக்க, முடிவில் சிவன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். பார்வதி, எனக்கு 2 மகன்களை கொடுத்தீர்கள், அவர்கள் தனித்து சென்று விட்டார்கள், எனக்கு இன்னொரு மகன் வேண்டும் என கேட்க, சிவன், அந்த மயானத்தில் பிணம் ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த பிணம் நன்றாக எரியும் போது நீ என்னை நினைத்து உன் முந்தானியை ஏந்தி வேண்டிக்கொள், உனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும் என்றார். பார்வதி பிணம் நன்றாக எரியும் போது முந்தானியை ஏந்தியபடி சிவனை வேண்டினாள். பிணம் நன்கு சுடர்விட்டு எரிந்த நிலையில் அங்கிருந்து ஒரு சில சுடலை முத்துக்கள் பார்வதியின் முந்தானியில் வந்து விழுந்தன. அது குழந்தையாக மாறியது. அந்த குழந்தை உறுப்புகள் இல்லாமல் வெறும் பிண்டமாக இருந்தது. இதை பார்த்த பார்வதி மீண்டும் சிவனை வேண்டி சிவன் அதை அழகிய குழந்தையாக மாற்றி கொடுத்தார். பார்வதி அந்த குழந்தையுடன் கைலாசம் திரும்பினார். சுடலை முத்துக்களில் இருந்து தோன்றிய குழந்தை என்பதால் அந்த குழந்தைக்கு சுடலை மாடம் என்று பெயர் வைத்தனர். ஒரு நாள் நள்ளிரவு சுடுகாட்டில் பிணம் ஒன்று எரிந்து வாசனை அந்த குழந்தைக்கு எட்டியது. உடனே சுடுகாட்டிற்கு வந்து எரியும் பிணங்களை எடுத்து தின்றது அந்த குழந்தை. பேய்களோடு விளையாடி மகிழ்ந்தது. அதிகாலை கைலாயம் வந்து படுத்து கொண்டது. இதை கண்ட பார்வதி குழந்தையை கையில் எடுத்து பார்த்தபோது பிணம் வாசனை வந்தது. அதை கண்டு திகைத்தார் பார்வதி. இது பற்றி சிவனிடம் கூற, சிவன், பிணம் தின்ற நீ இன்று முதல் கைலாயத்தில் இருக்க முடியாது, பூலோகம் சென்று பிழைத்துக்கொள் என்று கூறினார். இதை கேட்ட சுடலைமாடன், நான் எப்படி பூமியில் வாழ்வது? தினமும் பிணங்களை எதிர்பார்த்து வாழ முடியுமா? எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டார் சிவபெருமானிடம். என்ன வரம் வேண்டும் என்று சிவபெருமான் கூற, சுடலை மாடன் பேய்கள் அனைத்தையும் நானே அடக்கி ஆள வேண்டும், நான் கொடுக்கும் மயான சாம்பலில் அனைத்து நோய்களுக்கும் தீர்ந்துட வேண்டும், தீயவர்களை அழிக்க துணை புரிய வேண்டும் என வரம் கேட்டார். சிவனும் அந்த சுடலை குழந்தை கேட்டபடி அனைத்து வரங்களையும் கொடுத்தார். கடைசியில் அந்த குழந்தை கூறியது, நான் போகிறேன், எனக்கு கொடை கொடுத்து வழி அனுப்ப வேண்டும் என்றான். சுடலைக்கு அப்போது வயது 5. உனக்கு எப்படிப்பட்ட கொடை வேண்டும் என்று ஈசன் கேட்க, எட்டாத பரம் போட்டு அதில் 8 அடுக்குகளில் எனக்கு படையலிட வேண்டும், ஒரு பரணியில் 1 கோட்டை புழுங்கல் அரிசி சோறும், ஆடுகளும் கூலி இருமைகளும் பன்றிகளும் உயிர் பலிகள் படையலிட வேண்டும் என்று கேட்டது அந்த குழந்தை. அதை கேட்டதும் கைலாசம் அதிர்ந்து போனது. சுத்த சைவ கோட்டையான கைலாயத்தில் அசைவ படையலா? அதுவும் ஈசனிடமே அந்த குழந்தை கேட்டதால் அனைத்து தேவர்களும் அழைத்து போனவள். தன் குழந்தை இப்படி பிணந்தின்னி பிள்ளையாக விட்டதே என்று வருத்தம் கூறினார் ஈசன். சைவ கோட்டையான கைலாயத்தில் அன்று மாடனுக்கு
அசைவ படையல், அதுவும் ஈசனே ஏற்பாடு செய்து தேவாதி தேவர்கள் முன்னிலையில் அனைத்து படையல்களும் ஏற்றப்பட்டது. நடனமாடினான் அந்த குழந்தை. தேவ மங்கைகளுடன் நடனமாடியது. இறுதியில் ஈசனிடம் இந்த பலிகள் எனக்கு போதாது, எனக்கு நரபலி வேண்டும் என்று கேட்டது அந்த குழந்தை. ஈசனோ மௌனமாக தன் காலால் தரையை தட்டினார். அங்கே தேவக்கனியான் தோன்றினான். தன் மகுடத்தை இசைத்து மாடனை மகிழ்வித்தான். ஆடினான். அவன் ஆட்டத்தில் மயங்கினான் அந்த மாடன். தன் கையை கிழித்தும் நாக்கை கிழித்தும் இரத்தத்தை மாடனுக்கு பலியாக கொடுத்தனர். நரபலியாக ஏற்ற மாடனும் ஈசனிடமிருந்து மீண்டும் வரம் கேட்டான். ஓயாத பேய்களை அடக்கும் வரம் வேண்டும். தர்க்கம் செய்யும் பேய்களை நான் தட்டி கொடுக்க வேண்டும். நான் கொடுக்கும் மயான சாம்பலால் தீராத நோய்களெல்லாம் தீர வேண்டும். கெட்டவர்கள் என் பாதம் பணிந்தாலும் நான் அவர்களை கருவறுக்க வேண்டும் என்று சுடலைமாடன் கேட்டான். மகன் சொல்லுக்கு தந்தையும் செவி சாய்த்தார். தந்தை, மகனே நீ செல்லலாம் என்று வழி அனுப்பி வைத்தார். வெளியேறும்போது வீர வேஷமாக கையில் வல்லையம், வீச்சிறுவாள், பொந்து தடியை ஏந்தி மாயன் சுடலையாண்டி பூலோகம் வந்து சேர்ந்தார். அவர் காசியின் புனித தீர்த்தங்களில் நீராடி வடநாட்டு புனித தீர்த்தங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு தென்னாடு நோக்கி வந்தார். காஞ்சியில் ஐயனையும் அம்மா காமாட்சியையும் வணங்கினார். திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரும் உண்ணாமலையானையும் வணங்கி வேங்கடமலை சென்று திருப்பதி திருவேங்கடநாதனையும் தரிசித்தார். இவ்வாறாக பல புண்ணிய தலங்கள் சென்று வழிபட்ட பின்னர் நம் பாண்டிய மாதேசம் வந்து சேர்ந்தார். மதுரை மாநகரில் ஈசனால் ஏற்படுத்தப்பட்ட புண்ணிய நதியாம் வைகையில் நீராடி சோமசுந்தர கடவுளையும் அன்னை மீனாட்சியையும் வணங்கினார். இவ்வாறு 108 தரிசனங்களை செய்த இந்த சுவாமி மலையாளம் தேசம் நோக்கி வந்தார். குருவாயூர், திருவனந்தபுரம் போன்ற புனித தலங்களை எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு வழியில் பேச்சிப்பாறை அருகே கொட்டாரக்கரை என்ற ஊரை வந்தடைந்தார். சுவாமி சுடலைமாட சுவாமி கொட்டாரக்கரை வந்து சேர்ந்த சமயத்தில் அங்கே ஒரு கோயில் கொண்டிருந்த அன்னை பகவதிக்கு திருவிழா தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. தேரிலோ சிம்ம கொடியை கண்டதும் தன் தாய்க்குத்தான் திருவிழா நடக்கிறது என்று அறிந்த சுடலைமாடன் அடைக்கலம் கேட்டார். தேரில் பவனி வந்த அன்னையோ சுடலைமாடனை கவனிக்கவில்லை. அமைதியாக இருந்ததால் தன் அன்னை நம்மை கவனிக்க மாட்டாள் என்று எண்ணி அட்டகாசம் செய்ய முடிவு செய்தார். ஒரே பாய்ச்சலாக தேரில் பாய்ந்தார் சுடலை. தேரின் அச்சு முறிந்தது. தேரோட்டத்தை காணாமல் தேவதாசியின் ஆட்டத்தை கண்டு கழித்துக் கொண்டிருந்த ஒருவனது தலையை பிடுங்கி எறிந்தார் சுடலை. இது தேவதாசியின் மேல் பட்டதால் அவளும் இறந்தாள். அன்னைக்கு அன்றாடம் பூஜைகளை செய்து வரும் அந்தணரை ஒரே அடி. அவரும் மிரண்டு ஓடிவிட்டார். தாயே பகவதி, அன்றாடும் உனக்கு பூஜைகள் செய்து வருகிறேன். என்னை ஒருவன் அடித்து விட்டான். கண் கொண்டு பாரம்மா என்று அந்த பூஜாரி கேட்க அன்னை வெகுண்டெழுந்தாள். அதற்குள் பகவதியின் கோட்டைக்குள் புகுந்துவிட்ட அந்த சிறுவன் சுடலை பொல்லாத அட்டகாசம் செய்தான். கொடிமரத்தை ஆட்டுவதும் கோபுரத்தில் நின்று ஆடுவதும் அட்டகாசத்தை கண்ட அன்னை பகவதிக்கு பொறுக்கவில்லை. யாரடா இது என் கோட்டைக்குள் வந்து அத்துமீறியது என்று கோபத்தோடு கிளம்பி வந்தாள் அன்னை. தன்னை இந்த கோலத்தில் கண்டால் அன்னையின் கோபம் ஆறாது என்று எண்ணிய சுடலைமாட சுவாமி 7 வயது பாலகனாக மாறினார். பாலகனை கண்டதும் அன்னைக்கு பாசம் வந்துவிட்டது. இது இந்த சிறுவனாயின் கோட்டையில் அட்டகாசம் செய்தது என்று எண்ணிய அன்னை அவரிடம் விசாரித்தாள். பாலகனா, உன் பெயர் என்ன? உன் பெற்றோர் யார்? அன்னையின் அமுதமொழி கேட்ட தன்னை பற்றி விவரங்களை கூறினார். அன்னையே என்னை பெற்றெடுத்தாள் பார்வதி அம்மாள், பரமசிவன். இதுதான் சுடலைமாட சுவாமியின் உண்மையான வரலாறு. அவர் எங்கிருந்து வந்தார்? எப்படி தோன்றினார்? அவருக்கு ஏன் நாம் ஆடு, கோழி போன்ற அசைவ உணவுகளை படைக்கிறோம் என்று இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் சுடலைமாட சுவாமியின் பக்தராக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. சுடலைமாடன் எங்கிருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.